சிச்சு கேமரா அது ஊராக சுற்றுறான்ல, போகிற இடத்தையும் கவர் பண்ணினே போவோம், வீடியோ எடுத்துனே போவோம். நம்ம மட்டும் பெட்ரோல் பங்க்கில் டென்ட்டு போட அவ்வளோ பர்மிஷன் கொடுக்கலனா நம்ம அந்த பெட்ரோல் பங்க்லேயே தங்க தேவையில்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் சென்னிமலைன்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் தாங்க இருக்கிறோம். இப்போ இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக் தாங்க போகிறேன். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போகிறோன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, அதுக்கு நீங்களும் என் கூடயே சேர்ந்து மோட்டார் ட்ராவல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சென்னிமலையிலேருந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, கைத்தமலை தாங்க போகிறோமே. யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே பார்க்க வந்தோம்ல முருகரை, அவரை தாங்க இப்போ அங்கேயும் பார்க்க போகிறோம். அங்கே நினச்சிக்க அவரை பார்க்க முடியுமான்னு பார்ப்போம். அதுவும் மலை மேலே இருக்கிற முருகன் கோயில் தான் கைத்தமலை. அது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த சென்னிமலை வந்து 6 கொண்டை ஊசி வளைவு இருக்கும். அதில் கொண்டை ஊசி வளையெல்லாம் இல்லை, மலையை சுற்றி போகிற மாதிரி இருக்குங்க. கைத்தமலை இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டருங்க. ஊருக்குள்ளே இருக்கிற சந்துக்குள்ளே தெருக்குள்ளெல்லாம் கொண்டு போக முடியுதுங்க இது மேப்பு. இந்த ஒரு விலாகில் நம்ம திருப்பூர் ஃபுல்லாகவே கவர் பண்ணுறோங்க. ஆல்ரெடி திருப்பூரை நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ ஈரோடு பக்கமாக வந்ததுனால சரி திருப்பூரில் ஒரு சில கோயிலெலாம் கவர் பண்ணாமல் இருந்தது. அதுவும் மலை மேலே இருக்கிற கோயில், அதனால தான் அதை கவர் பண்ண போயின்னு இருக்கேன். மலை மேலே இருக்கிற கோயிலாக இருந்தாலும் எல்லா கோயிலும் இந்த நடப்பாத மாரி இருந்ததுன்னா ஏறி போக மாட்டேன். ஒரு சில கோயில் வந்து பைக் ரைடுக்கு ஏற்ற மாரி இருக்குங்க, அந்தமாரி கோயிலெலாம் போவேன். அது கோயிலுக்காக போகல, பைக் ரைடுக்கோசரம் போகிறேன். இந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குதுல, இது உள்ள தாங்க போகணும். நாங்கள் இதில் வந்து மலை ஏற்றோம்னு நினைக்கிறேன். மலையை சுற்றி சுற்றி ஏறுற மாதிரி காட்டுது, ஆனால் எப்படி ஏற போகிறோமோ தெரிலங்க. சுற்றி சுற்றி ஏறுற மாதிரியே காட்டுது, இல்லை ஸ்ட்ரைட்டாக ஏறுற மாதிரி தான் காட்டுது. ஆனால் சுற்றி வட்டமாக ரூட்டு போட்டுருக்குதா, அதனால் சரி ஓகே அப்போ சுற்றி சுற்றி தான் ஏறும் பொழுதுன்னு பார்த்தேன். இது முன்ன மலை தானா எனக்கு டவுட்டுங்க. ஏன் சொல்கிறேன்னு வச்சுக்கு, அது சுற்றி காடு மாதிரி தெரியுது, அதனால் நான் மலைன்னு நினச்சின்னு இருக்கேன். சப்போஸ் மலையா இல்லைன்னா என்ன பண்ணுறது, அந்த வரைக்கும் முருகனை போய் பார்த்துட்டு வர வேண்டியது தான், வேறு என்ன பண்ண முடியும். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா, கிலோமீட்டர்லாம் இல்லைங்க, 750 மீட்ரு தாங்க. லைட்டாக ஸ்லோப்பாக போகுதுங்க, அவ்வளோதாங்க. இதோ சின்ன மலைங்க, மலை தான் அது, மலைன்னே சொல்ல முடியாது. ஒரு மோடு மேலே ஒரு மேடு மேலே இருக்குதுங்க கோயில். இப்படி போகிறது எது மலை? ஓ, ஏறி போகிறதா? படிக்கட்டில் ஏறி போகிறது இதோ இருக்குது. கீழே விநாயகர் கோயில் இருக்குது. அப்போ இப்படி போனால் மலை மேலே போக முடியுமா, இல்லை அப்படி போனால் மலை மேலே போக முடியுமா? பைக்கில் போனால் அப்படி போனால் தாங்க போக முடியும். இது எதே சுற்றின்னு வர மாதிரி இருக்குதுங்க. 2 பக்கம் வழி இருக்குது. நடு மையத்தில் தான் வந்து படிக்கட்டு பாதை இருக்குது. இந்த பக்கம் போனால் மலை மேலே போகலான்னு நினைக்கிறாங்க பைக்கிலே. பார்ப்போம், ஏன்னா ஒரு வழிபாதை தெரியுது, அதுக்கு தான் சொல்கிறேன். மேப்பில் எனக்கு காட்டுது மேலே பாதை போகுதுங்க, பைக் பாதை போகுது. இந்த வராரு போகுது, லைட்டாக ஸ்லோப்பாக இருக்குதுங்க, அவ்வளோதாங்க. அதுதான் நான் தான் சொன்னேனே, ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை. மேலே வந்தாச்சுங்க, இதோ பாருங்க கோவில். வா, இது நறுக்குன்னு இருக்குதே. அப்படியே படிக்கட்டுலேருந்து அந்த வியூ பார்க்குறது எவ்வளோ சீனரியாக இருக்குது பாருங்களா. என்ன ஒரு சீனரி, கீழே போய் புறா 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 கியூட். ஆஹா, நடை சாத்தி இருக்குதுங்க கோயில் நடை. ஏன்னா கோயில் எப்போ திறப்பாங்க? எப்போ திறப்பாங்க கோயில்? 4 மணிக்கா? அப்போ இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? கேமரா அது ஊராக சுற்றுறான்ல, போகிற இடத்தையும் கவர் பண்ணினே போவோம், வீடியோ எடுத்துனே போவோம். யூடியூப் சேனல் வச்சுருக்கேண்ணா. அதில் போகிற இடத்துலாம் வீடியோ எடுத்து போடுவேன். 5 மணிக்கு திறந்து எப்போ மூடுவாங்க? எத்தனை மணிக்கு? 1:30க்கு சாத்திடுவாங்க. ஓகே ஓகே. இப்போ மணி 2:20 தான் ஆகுது. கைத்தமலை முருகன் தான் பார்க்க முடியல. வாங்க, அடுத்தது வந்து அழகுமலை முருகன் நஜிகம் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். இப்போ அடுத்தது நம்ம அழகுமலை தாங்க போகிறோமே. அங்கே மலை மேலே ஒரு முருகர் இருக்கிறாரு, அவரை தான் பார்க்க போயின்னு இருக்கிறோம். முருகர் வாகனம், அங்கே 2 வாகனம், இங்கே ஒரு வாகனம் ஓடுது. அழகுமலையில்னாச்சும் நம்மளை பார்க்க விடுவாரா? நம்மளை ஓவராக சோதிக்கிறாருங்க. ஃபஸ்ட்டு சென்னிமலையில் இருக்கிற முருகனை பார்க்க முடியல, அதுக்கப்புறம் கைத்தமலையில் இருக்கிற முருகனை பார்க்க முடியல, இப்போ அழகுமலை முருகனை பார்க்க போகிறாங்க. அவரை நினச்சிக்கு பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். மயில் சொல்லிடுச்சு, அவரோட வாகனமே சொல்லிடுச்சு, நீ அங்கே போ, அவர் உனக்காக காத்துன்னு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க போவோம். அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 கிலோமீட்டருங்க. அதுவும் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தாங்க வருமே. அதை முடிச்சுட்டு இன்னொரு கோயில் ஒன்று இருக்குது. ஆமாம் கோயில் தான் நினைக்கிறேன், அது பார்ப்போம். சிச்சு
குட்டி நாய்ங்க இப்போ தாங்க அடிச்சு போட்டுக்கிறாங்க. பிளட்டு கூட காயிலங்க, புதைக்க கூட முடியாது பொழுது இந்த மாதிரி இடத்துல. ஏன்னா மண் சாஃப்டாக இல்லைங்க. நம்மகிட்ட கம்பி கிம்பி இருந்ததுன்னா பரவாயில்ல, அது ஏற்றி நெஞ்சிரும். அதனால நம்ம தூக்கி போட்டு போவோம் ஓரம். ஷோ பார்க்கவே போக மாதிரி ரொம்ப குட்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி ராஜனோட ஆத்மா சாந்தி அடைய வேண்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் வேண்டிக்கிறேன். வாங்க போவோம். கொஞ்ச நேரத்துக்கு அந்த விஷயத்துலேருந்து மைண்டு வெளியே வர மாட்டேதுங்க. இந்த மாதிரி குட்டி ராஜன்ஸ், ரங்கன்ஸ், கேட், அனிமல் எதுவாக இருந்தாலுமே அப்படியே ஒரு மாதிரியாக மைண்டு எப்படி சொல்கிறது, ஒரு அழுத்தமாகவே இருக்குது. அதுக்குள்ளேயே ஓடினே இருக்குது மைண்டு ஃபுல்லாக. எவ்வளோ பார்த்துட்டேன், பட் இருந்தாலும் ரொம்ப சின்ன குட்டிங்க. அது மனசு கேட்கவே இல்லைங்க. ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கேட்க மாட்டேங்குதுங்க. சரி ஓகே விடுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் அடைய எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர் இருக்குதுங்க அழகுமலை போகிறதுக்கு. அழகுமலை வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்லாம் இல்லாத லெஃப்ட் சைடில் திரும்பி ஒரு ஆர்ச் மாரி ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே மேலே ஏறணுங்க. அவ்வளோதாங்க அழகுமலையே. இது ஏறி முடிச்சிட்டாவே அழகுமலை வந்துடுவாங்க. 230 மீட்ரு தாங்க. இங்கே தான் பைக் நிப்பாட்டு இது மேலே ஏறணும் முடியுது. எங்கே நிப்பாடலாம்? இங்கே நிறைய பைக் நிற்கிது, இங்கே ஒரு பைக் தான் நிற்கிது. நம்ம பைக் நிப்பாட்டு மேலே போய்ட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அழகர் மலை முருகன் கோயிலும் நட சாத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்து போட்டேன். என்னன்னு தெரியல, முருகர் வந்து என்னை அனுமதிக்கலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயும் 4 மணி ஆகலை. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock தான் ஆகுது. 4 மணிக்கு தான் கோயில் திறப்பாங்க. அது வரைக்கும் நட சாத்திருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். எல்லா கோயிலையும் இப்படி தான் பழுகுது. நான் எங்கன்னா அதிகமாக கோயில் பக்கம் திரும்பி இருந்தால் தெரியும். நான் தான் மழைக்கு கூட கோயில் பக்கம் ஒதுங்காதான் ஆச்சு. கோயிலெலாம் போவோங்க, நம்பிக்கைலாம் இருக்குது, நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது. ஆனால் ரொம்ப பக்தி அந்தளவுக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ரொம்ப பக்தியான ஆள்லாம் கிடையாது. நான் கோயிலுக்கெலாம் போவேன், சாமியும் கும்பிடுவேன், அது மாதிரி நம்பிக்கையும் இருக்குது. ஆனால் ரொம்ப பக்தி, கண்மூடித்தனமான ஒரு பக்தி அப்படிங்கிற இந்த 1 hour வெயிட் பண்ணி பார்க்க முடிஞ்சால் பார்ப்பேன். அப்படி இல்லையா கிளம்பி இன்னொரு மலை ஒன்று இருக்குது, அதுவும் முருகர் மலை தான். ஆனால் அது வந்து சிவன் மலைன்னு சொல்லிட்டு பேர் இருக்குது. ஆனால் மேலே இருக்குது முருகர் கோயிலாங்க. எங்கள் அப்பா மலையில் பையன் உட்காந்துங்கிறான். அப்படி தாங்க ஃபன்னாக பேசுவேன். இது யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. நான் ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறேன். இந்த ஐயப்பா எப்பா சிவனே அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இதில் தான் நானும் இதை சொல்கிறேன். யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகர் மலையில் இருக்கிற முருகனை பார்க்க முடிஞ்சால் பார்க்குறேன். அப்படிலாம் கிளம்பி சிவன் மலைக்கு போகிறத விளாக் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அழகர் மலையிலேருந்து கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒருத்தர் பாயின்னு சொன்னல, அவர்கிட்ட தாங்க இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினேன். அப்போல்லாம் கேமராவில் சார்ஜ் இல்லை, பேட்டரி மாற்றி போட்டுருந்தேன். அப்போ தான் அவர்கிட்ட பேசினே இருந்தேன். தலைவர் வந்து கோயம்புத்தூர் பழுகுது, பேசணுன்னே கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்க,
அது அது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது, அந்தளவுக்குலாம் இருக்காது. ஆனால் நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இது கோயம்புத்தூர் பாஷரான்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு தெளிவாக பேசுகிறாங்க. ஐயோ மேப்பு பார்க்காம விட்டாங்க நான் பேசினே. நம்ம வந்து அழகர் மலையில் சாமியை பார்க்கலைங்க, ஏன்னா நட திறக்கலை இன்னும். எப்படின்னா டைம்னு பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுதுங்க. 4:15 ஆயும் நட திறக்காதனால எங்கடா எந்த பக்கம் கட்டுத்து ரூட்டு மேலே போயிட்டு அந்த பக்கமாக போக சொல்லுதோ, அது எப்படி போக சொல்லுது? ஆமாம் மேலே போயிட்டு தான் போன முடியுது. இப்போ அடுத்து சிவன் மலைக்கு தாங்க போகிறோமே. அது இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 14 கிலோமீட்டருங்க. அங்கே கண்டிப்பாக முருகரை பார்த்துருவோம். ஏன்னா இங்கே 4:15 எப்படியும் அங்கே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 மணி ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்களா. அப்போலாம் நட திறந்துடுவாங்கள்ல, அங்கே முருகரை பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் டென்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இதோ எதிர்க்க தெரியுதுல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சிவன் மலை. அது மேலே தான் ஏற போகிறோம். இங்கே ஒரு ஆர்ச் இருக்குதுங்க, இதுதான் மலை ஏறுறதுக்கு கொடுக்குது, மலை ஏறுற வழி. டிக்கெட்டு வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபாங்க டிக்கெட்டு. பரவாயில்ல, ஒரு சில இடத்துல 20 ரூபா 10 ரூபா வாங்குவாங்க. 10 ரூபா கூட ஏற்றுக்குவேன், ஒரு சில இடத்துல 20 ரூபா வாங்குவோம் பாரு, அதுதான் ஏற்றுக்க மாட்டேன். ரோடு நல்லா இருந்தால் 50 ரூபா வாங்கினா கூட ஓகே தாங்க. ஒரு சில ரோடு நல்லாவே இருக்காது, 20 ரூபா வாங்கியிருப்பாங்க, எனக்கு கடுப்பாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி கோயிலுக்கு போகிற ரோடு எல்லாமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் திருத்தணி தான் கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது, மற்றபடி கோயிலுக்கு போகிற ரோடெலாம் நல்லா தான் இருக்கும். இந்த ஃபால்ஸுக்கு போகிறது அப்படி சொல்லிட்டு ஒரு சில இடத்துலாம் டூரிஸ்ட் பிளேஸில் வாங்குவாங்க பாருங்க, 10 ரூபா 20 ரூபான்னு ரோடே போட்டு வச்சுருக்க மாட்டாங்க. பரவாயில்ல, அதுக்குள்ளே உலகத்தில் ஏற்றுமாண்ணா நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இதுக்கு 10 ரூபாண்ணா 5 ரூபாண்ணா 10 ரூபா கூட கொடுக்கலாங்க இந்த ரோட்டுக்கு. லைட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அதான் கோயிலுக்கு போகிற இதுனாவே நல்லா இருக்குங்க. இந்த ஃபால்ஸுக்கு போகிறது அந்த மாதிரி இதுதான் நல்லா இருக்காது. என்ன தரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நைட் டைமில் கூட பயம் இல்லாமல் ஓட்டலாம் போலுதுங்க. அதுமாதிரி ரொம்ப வளைவாலாம் போல், அப்படியே மலையை சுற்றிக்கிட்டு ஏற மாதிரி இருக்குதுங்க. இப்போ எப்படின்னா கொலில்ஸ்லாம் வளைஞ்சு ஏறுவோம்ல, இது அப்படி கிடையாது, மலையை அப்படியே சுற்றி ஏறுவோங்க. அதனால் ரொம்ப கார்னர்லாம் கிடையாது. இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு கார்னரிங், அதுக்கப்புறம் இன்னொரு கார்னரிங் இருக்குன்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். கொண்டை ஊசி வளைவு கார்னரிங் வருது, இது கொண்டை ஊசி வளைவு, இன்னொரு கொண்டை ஊசி வளைவு இருக்கும். கார்னரிங்னா லைட்டாக கர்வ் தாங்க கார்னரிங்கு. இந்த யூ மாரி கட்டாகும் பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து கொட்டை ஊசி வளைவு. சி மாரி கட்டா வருது எல்லாமே கார்னரிங். ஓகே, இப்போ தெளிவாக புரிஞ்சிச்சா? வா எப்படி சொல்கிறது, அதுக்குள்ளே இவ்வளோ டாப் வியூ கொண்டுமா அப்படின்னுங்கிற மாதிரி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து இதுதான் கொண்டை ஊசி வளைவு. சரியான இதாகிடுச்சு, எங்கள் கால் ஷூ தேயுதுங்க. இது இருக்குது பைக்கு, இது இருக்குது என்ட்ரன்ஸ், பைக் பார்க்கிங் இது இருக்குதுங்க. வண்டி நிப்பாட்டு மேலே போய்ட்டு கோயிலை பார்த்துட்டு வராங்க. ஓகே, இங்கே முருகரை பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு இப்போ கோயிலை சுற்றி வந்துன்னுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது, ஃபோனும் அலோடு கிடையாது, கேமரா அலோடு கிடையாது, அது எந்த கோயிலும் கிடையாது, எந்த கோயிலையுமே அலோடு கிடையாது. இப்போ இந்த இடத்துல யாரும் இல்லாதனால நான் பிளாக் எடுத்துன்னு இருக்கிறேன். அதுவும் கோயிலை சுற்றி வந்துன்னு இருக்கிறேன், கோயிலுக்குள்ளே இல்லை, கோயிலை சுற்றி வந்துகிட்டே இருக்கேன். புரியுதுங்களா? சரி ஓகே, இங்கே இதுக்கப்புறம் நான் போக மோட்டோ பிளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நீங்களும் கூட சேர்ந்து ட்ராவல். ஃப்ரெண்ட்ஸ் 2 மலையில் பார்க்காத முருகனை சிவன் மலையில் பார்த்தாச்சுங்க. இப்போ பார்த்து முடிச்சுட்டு கீழே இறங்கின்னு இருக்கோங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்கில் பர்மிஷன் கேட்கணும். அதுக்கு தாங்க மலையிலேருந்து இப்போ கீழே இறங்கியிருக்கேன். இப்போ என்ன டைம்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆக போகுதுங்க. 6 மணிக்கு மேலே போய் கேட்க ஆரம்பிச்சோன்னா அப்படியே கரெக்டாக இருக்கும். ஒரு 8 மணிக்குள்ளே கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். பார்ப்போம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பார்த்துக்கலாம். லைட்டு தேசியக்கொடி கலரில் மஜாவாக இது பண்ணி வச்சுருக்காங்க, ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்ன திடீர்னு தெரியலையே, நல்லா இருக்குங்க. சார் வேறு மாதிரி தரமாக இருக்குதுங்க. ஐ லைக் இட். யார்கிட்ட கேட்குறது ப்ரோ, நைட்டு மட்டும் இங்கே டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணிக்க முடியுமா? ஃப்ரெண்ட்ஸ் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ டென்ட்டு போடுறதுக்கு இடம் தான் பார்க்குறேன், எந்த இடத்துல போகிறது. இங்கேயா ப்ரோ? வண்டி வரும், அதனால் பார்க்குறேன். அப்படியா? இது அந்த காருக்கு எடுக்கல அண்ணன், அங்கே போட்டுக்குவா, இங்கே போட்டுக்கலாங்க டென்ட்டு. இந்தியன் பெட்ரோல் பங்கில் டென்ட்டு போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் பின்னாடி டென்ட்டு. நம்ம வண்டி முன்னாடி நிற்க வச்சுட்டு அது மேலே தாங்க ஏறி உட்காந்துன்னு வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன். அந்த எடிட் பண்ண வீடியோவை இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க.
அது எக்ஸ்போர்ட் ஆகிற டைமில் நம்ம இந்த vlog எண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ vlog எடுத்துன்னு இருக்கேன். நீங்கள் பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்கில் பூச்சி தொல்லை கொசு தொல்லை இருக்குதான்னு செக் பண்ணிட்டு தங்குங்க. ஒரு வாட்டி ஸ்டே பண்ணுற இடத்துல வந்து கொசு தொல்லை, ஆனால் அங்கே டென்ட்டு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. டென்ட்டு போடுற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து எனக்கு அந்த கொசு தொல்லை இருந்திருக்காது. டென்ட்டு போடக்கூடாதுன்னு சொன்னதுனால கொசு தொல்லை தாங்க முடியல. என்னால் அன்றைக்கி நைட்டு தூங்கவே முடியலைங்க. நான் பாதிலே எஞ்சி போயிருப்பேன். அது ஏதோ 2வது ரைடா 1st ரைடான்னு தெரில. அந்த ரைடில் அதோட முடிவு பண்ண தான் நம்ம மட்டும் பெட்ரோல் பங்க்கில் டென்ட்டு போட பர்மிஷன் கொடுக்கலனா நம்ம அந்த பெட்ரோல் பங்க்லேயே தங்க தேவையில்ல, வெளியே எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தாங்க. எப்படின்னா இப்போ ஒரு சில பெட்ரோல் பங்கில் வந்து ரூம் கொடுப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப பெரிய பெட்ரோல் பங்காக இருக்கும், உள்ளே கடைங்களாம் இருக்கும், உள்ளே ரூம்லாம் வச்சுருப்பாங்க. அது எப்படின்னா அங்கே வேலை செய்கிறாங்களே, பெட்ரோல் போடுறவங்க வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்கோசரம் அந்த ரூம் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல நமக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க ஸ்டே பண்ணிக்க சொல்லி. அப்படின்னுங்கிற பெட்ரோல் பங்கில் தங்கிடலாம். அது இன்னும் கம்ஃபர்ட்டு. அப்படி இல்லைன்னா டென்ட் போட சொல்லி ஸ்டே பண்ண சொல்லுவாங்க, அங்கேயும் கூட தங்கிடலாம். ஆனால் டென்ட்டுலாம் போடக்கூடாது, நீங்கள் இப்படி எங்கன்னா ஓரமாக படுத்துக்கணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அங்கே கொசு தொல்லை இல்லாட்டிலும் சரி, பூச்சி தொல்லை இல்லாட்டிலும் சரி, தங்காதீங்க, வேஸ்ட்டு, நொந்துருவீங்க, ரணமும் அனுபவிச்சுருவீங்க. நான் அந்த மாதிரி தான் அனுபவிச்சிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். ஆனால் இந்த பெட்ரோல் பங்கில் என்ன தொல்லைன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி தொல்லைங்க. டென்ட்டு போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் வெளியே உட்காந்து இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10:30ங்க. 7 மணிக்கு இங்கே பர்மிஷன் கிடச்சிது. 7 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும் வெளியே தான் உட்காந்துருக்கிறேன். டென்ட்டு போட்டு உள்ளே லக்கேஜெலாம் வச்சுட்டேன், க்ளோஸ் பண்ணி விட்டேன். வெளியே உட்காந்துன்னு பவர் பேங்க்லேருந்து சார்ஜ் கேமராவுக்கு போட்டேன், இப்போ ஃபோனுக்கு போட்டுன்னு இருக்கேன். அப்படியே மாற்றி மாற்றி பவர் பேங்க் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அப்படியே பவர் பேங்க் சார்ஜ் போட கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்காக வெளியே உட்காந்துன்னு இருக்கேன். பூச்சி தொல்லை தாங்க முடியலங்க. நேற்று நான் வந்து பூச்சி வேறு நாற்றடிக்குது. அதனால் கொஞ்சம் பூச்சி தொல்லை இல்லாமல் கொசு தொல்லை இல்லாத இடத்தையே பார்த்து ஸ்டே பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து ஜஸ்ட் ஃபார் ஃபன்னாக தான் சொன்னேன், யாரும் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. பெட்ரோல் பங்கில் இடம் கிடைக்கிட்டு ரொம்ப பெரிய விஷயம். கிடச்சிதுன்னா அது யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டென்ட் இருக்குது, அதுக்குள்ளே பூச்சி வராது, பயப்பட தேவையில்ல. எனக்கு இது கடமை, அதனால் நான் உட்காந்துன்னு எடிட் பண்ணுக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுக்கிறேன். அதனால் எல்லா சித்திரவதையும் அனுபவிக்கிறேன். நீங்கள் அனுபவிக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் டென்ட்டு போட்டு ஸ்டே பண்ணலாங்க. அப்புறம் இந்த பெட்ரோல் பங்கில் நான் ஸ்டே பண்ணுறதுக்கு நான் போக வேண்டிய இடத்த தாண்டி 10 கிலோமீட்டர் தாண்டி வந்து ஸ்டே பண்ணுறேங்க. அப்படி என்ன இடம்னு கேட்டிங்கன்னா அது இந்த vlogல சொல்ல மாட்டேன். ஏன்னா இது வந்து திருப்பூர் vlog. இந்த vlogல சொன்னால் அது வேறு vlogகாக மாறிடும். அது என்ன இடம்னு சொல்லிட்டு நான் நாளைக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஓகே, சரி, ஓகேங்க. இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேறு நான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.